வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை. ஒரே சுற்றி கோயில்கள் விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அரம்புறமாக தான் கிடக்குது. இந்த சின்ன அரசியலுக்கான நடவடிக்கையை ஆரம்பிக்குது போலடாக்கு. சேட்டப்பாருங்க ஒரு கௌரவங்களே, அமைச்சர்மார் போட்ட ஷர்ட் மாதிரி கிடக்குது. பாப்பா எங்கே போய் நிற்க போய் ஏறி பரமணம் கேட்குறாக்கும் ஆக்கள் இல்லாதானே போதும். அப்போ நாங்கள் தான் கேட்கவும். சரி, நாங்கள் திங்கட்கிழமை 10/2/2025 தை 28ஆம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் உங்களுடைய முருகனும் சின்னாவும் நேற்று ஒரு வில்லங்க நடந்தது. மூழ்கியது அதுதான் அந்த திடீரென்று ஃபேஸ்புக் பார்க்கும்போது அந்த இதை கண்டனான். அதான் பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் போட்டதோ. நான் ராத்திரி பேர்ந்தான் பாய்ச்சி பார்த்தேன், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஓஹோ, திடீர் மின்வெட்டால் நாடு ஸ்தம்பிதம். பார்த்தீங்களா? திடீர் மின்வெட்டுன்னா அது அங்கே இது செய்தோன்னா மோதியாமன் நாடு முழுவதும் நேற்று 5 மணி நேரம் மின்வெட்டு. மின் தடையால் வைத்தியசாலைகள் பாதிப்பு. இலங்கை முழுக்க நீர் விநியோகம் பாதிப்பு, ரயில் போக்குவரத்து பாதிப்பு, மின்தடைக்கு குரங்கு காரணம். நம்ம முன்னோர்கள் சும்மாவா? எங்கள்ட வேலையை அதை செய்யணும், அவன் வேலையை நாங்கள் செய்கிறோம் இல்லையே. காட்டாவுங்களே, அவன் விளையாட்டு காட்டியிருக்கணும் ஏதோ. பாவம், அதோட என்ன செய்கிறது? என்ன அதோடக்கும் சாப்பிட இடம் இல்லை. இப்போ காடு எல்லாம் வெட்டி மரங்களை தரைச்சா அதோட ஊருக்குள்ளே வந்துட்டுது. அதுதான் குரங்கன் அட்டகாசத்தால் விவசாயிகளும் பாதிக்கப்படுறவன்னு சொன்னாங்களேன்னு இருக்கா. அதுக்கு நாங்கள் சொன்னப்பதான் இப்போ குரங்கு கணக்கெடுக்கிறதுக்கு ஒழிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா? பாணந்துறை உபமின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக நாடு முழுவதும் நேற்று பகல் 11 முதல் மாலை 4 மணி வரை திடீர் மின் விநியோக தடை ஏற்பட்டது. பாணந்துறை கிரீட் துணை மின் நிலையத்துடன் குரங்கு மோதினது நாடுலாவிய ரீதி மின் தடை ஏற்பட்டது. குரங்கு நிலையம் என்னமா போச்சு? செத்துருக்குமே. அந்த ஒரு சொன்னாராம், நேற்று புட்டி ஒரு அர்ஜென்டல்லோ அப்படி என்னடா நடந்தது? போஸ்டோட மோதி அவன் தலை 10 அடிக்காங்க. இவன் கேட்டான், அடே அப்போ அவன் செத்திருக்கணுமே, தலை எங்கேயோ கிடக்குதுன்னு அவன் சொல்றான். செத்திருக்கணும் வேண்டுவன் கேட்குறான். அது மாதிரி தான் இப்போ நான் கேட்டேன், குரங்கு செத்திருக்குமோ? அப்போ அதை ஏன் அதை வாசிப்பான் குரங்கு தான். நம்ம வந்து பிரகம் இந்த வங்கள் சூரிய இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா ஆக்கள். அந்த இலங்கை மின்சார சபை இந்த அந்த கட்டமைப்போட எல்லாம் வந்து வீடுகளில் இருக்கிற மின்சாரம் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு கனெக்ட் பண்ணினது என்ன செய்யும்? அந்த அதிலே காணாதோ? அதான் கேட்குறேன். அதுவும் அந்த வேற கரைச்சலாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்க அங்கே இருந்து இருக்கிறார்கிட்ட சொன்னால், தம்பி இதுகள் விளங்காது உங்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயம் வந்து அங்கே இருக்கிற ஒரு புறப்பதிகாரி சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் இருக்க வேண்டியது மக்களை வாழ வைக்க முடியாத அரசே நாட்டில் தற்போது உள்ளது. யார் சொல்லியிருப்பேன்? சொல்லியிருக்கிறேன். அவருக்கு இது அப்படியே வளமையாக போச்சு. இவருக்கு இப்படியே காய்ச்சி ரெண்டாலும் எங்களுக்கும் கொஞ்சம் கோவம் கிடாக்கு வரல. 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது. இது தொடர் நடவடிக்கை. அரசு மீது மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். திலீப் ஜெயவீர எம்பி தெரிவி, என்னடா உப்பாடா அரசாங்கம் துவங்கிறது, அதுக்கு விரக்தி எல்லாம் வந்து ஜனத்துக்கு என்ன கணக்கு. இவங்க விடாங்களே இந்த அரசாங்கம். முந்தின அரசாங்கங்கள் விமர்சனத்தை விட இந்த அரசாங்கத்துக்கு விமர்சனம் கூடுவா கிடக்குது. பிரச்சனையாக கிடக்கு. நல்ல செய்து விடுவான்னு பயமோ, அல்லது நல்ல செய்கிறான் எங்களுக்கு வந்து நீ சீட்டு நீ வராதுன்ற பயமோ ஒன்றும் இல்லை. யாழில் இளைஞனை கடத்தி ₹80 லட்சம் கொள்ளை. யாழ்ப்பாணத்தில் நிதியை பார்த்தீங்களோ? யாழ்ப்பாணம் எங்க போகுது? இளைஞனை கடத்தி போது காசு கேட்கிறாங்க. பெண் உட்பட 4 பேர் கைதாச்சு. கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மீட்பு. யாழ் நகரில் இளைஞர்களை கடத்தி சென்று ₹80 லட்சம் எங்களை கொண்டு போனால் இவங்கெல்லாம் கொடுத்து கூப்பிடுவோம். பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த 4 பேர் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு. காசு இருக்குன்னா தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சுதானே கடத்துவாங்க. பேருந்து என்ன சும்மாவே. வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர்களோட ₹80 லட்சம் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சில தினங்கள் இது வில்லங்கமான கடத்துற இல்லை. இது மூளை தினத்துக்கு முன்னே யாழ்ப்பாணம் ஆரியோட பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்று இவன் காரோட போக கடத்தி போடான்.
இல்லை இளைஞர் வங்கி கணக்கிலிருந்து 80 லட்சம் ரூபாய் வரை பணத்தை மற்றொருவரின் வங்கி கணக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கி விட்டு தப்பிச்சிடணும். அந்த போன்லேயே இப்போ மாத்திரம் தானே தப்பி போட்டாங்க. எப்படி அப்போ தெரிஞ்சு தானே இது அவங்க தான் என்ன சொன்னது முகவர் மாதிரி என்ன செயல்பாட்டு கவனமாப்பா எல்லாரும் கவனமாயிருங்கோ. சும்மா தேவையில்லாமல் இந்த பிரமே இப்படித்தான் எல்லாம் காசோல என்ன சே எங்களை மக்களை எப்படி எல்லாம் போய் காட்டுறாங்க. இவ்வளோ மூளையும் பெறுதுன்னு இவங்களுக்கு. இது என்ன பல்கலைக்கழகத்துக்கு பிரச்சனை. யாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு கடிதம். சரி 5000 இருக்குதா? பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவர் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பல்கலைக்கழக பேரவை ஏன்னா அந்த பிரச்சனையோடையோ தலையிட சேரன்னு சொல்லிட்டாங்க. ஓ சொல்லிட்டாங்களானே காண இது பிரச்சனை. உறுப்பினர் தமது பதவியை ராயமா செய்வர் என தெரிய வருகிறது. இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்டமே தெரிந்தது. சரி ஏதோ நடக்கட்டும், நல்லது நடக்கணும், அதுதான் தெரியணும். இது என்ன நடக்குதுன்றது ஒன்றும் என்னடா யாழ்ப்பாணம் இங்கே என்ன நடக்குதுங்க நாங்களும் பேசாம இருக்கலாம் கிடக்குது என்ன நன்றாகவே நடக்கிறது. எமிரேட்ஸுக்கு ஜனாதிபதி என்ற விஜயம் 3 நாள் உத்தியோகபூர்வமாக போறாராம். சரி நல்லதே நடக்கட்டும். ஹெகலியை பெற்ற நட்டகட்டை வைத்து கிளிநொச்சியை அபிவிருத்தி செய்திருக்கலாம். அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவிச்சுக்கிறார். கிளிநொச்சி வந்து இல்லை அங்கே வரைக்க சொல்லி என்ன கதைக்கு 2 பேருக்கு யோசிச்சுட்டு பேர் டக்குன்னு சொல்லி பேர் இந்த ரம்புக்குள்ள வாங்கின நட்டோடு தெரியுமா வீட்டுக்கு நட்டோடு வாங்கிக்கிறாங்க. என்னடா அப்போ அது கோடி கணக்கில் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. எங்கண்ட ஆக்கள் ஜனாதிபதி செயலத்துக்கு இந்த தாங்கள் ஆப்ரேஷன் செய்து செலவழிச்சதோட அதுவும் செலவழித்து ஆப்ரேஷன் செய்த செலவுக்கு காசு எடுக்கிறது இல்லை ஜனாதிபதியம். அதில் நான் கடன் உறவினர்கிட்ட வாங்கினேன்னு சொன்னால் தராங்களாம். என்ன ஒரு உறவினர்கிட்ட வாங்கினா கைமாட்டா வாங்கினாண்டு போட்டோக்கு அவருக்கு காசு இல்லாண்டிட்டாங்க. அவருக்கு தெரியுமா போடணும்ட்டு பாவம். அப்போ என்ன கடன் தான் தருவாங்களோ? கடன் அடிப்படையில் சில நிபந்தனைகள் அடிப்படையில் செய்கிறவங்க நிபந்தனைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி போந்திர போகணும்னு சொல்லி கொடுத்தா நல்ல என்ன அவர் சொன்னார் எனக்கு ஏமாற்றமா போச்சு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உறவினர்கள் வந்து நன்கொடையை கொடுக்குறவங்க. ஓ அதான் அப்படி என்று உறவினர்டனே நன்கொடான் என்று யோசிச்சு விட்டாங்களே என்ன அது கடனாளி ஆகிட்டார். இப்போ மனைவிக்காக செய்தாம். ஓ அப்படி என்று என்ன கேட்டார் இது பிரச்சனையோ இது மறைஞ்சி தெரியுமோ உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் 20 போதை மாத்திரைகளுடன் ஜாலில் ஒருவர் கைது. எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நடக்குது. கூடுதலாக வலம்புரியில் இங்கே வடமான செய்திகளாம் பாருங்க. வடமான செய்தி தான் வருது. வடமானம் தான் வருது கூட. வலம்புரி 43 எம்பிகளுக்கு ரூபாய் 122 கோடி இழப்பீடு வழங்கியமை ரணில் தனது ஜனாதிபதி பதவியை தக்க வைக்க வழங்கிய லஞ்சமாகும். அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அது வெளிப்படையாக தெரியுது. நலிந்த ஜெயதீஷ் சும்மா வெளிப்படையாக கிடக்குது. ஜெயவீர மாதிரி அது கண்ணாடி போட்டு அந்த ஹீரோ மாதிரி சரத் விஜயகர் அவர் மாதிரி தான் வேறு ஹீரோவில் பார்த்துட்டு எல்லாம் விவேக்கு இப்போ வெளியே அந்த கெத்தொண்டு வந்துட்டு கொஞ்ச நாள் பதுங்கி ஒன்று இருந்தவை அந்த வந்த புதுசான எல்லாரும் இளங்குரூப்புகள் அரசியல் புதுசு ஒன்று இருந்தார்கள். ஓஹோ இதுதானே விளையாட்டு விடுற மாதிரி விளையாட்டுனோம். என்ன நல்லூர் தென் திசை நுழைவாயில் நாளை துறப்பு அது கட்டினதே இந்த தென் திசை என்ன சரி நுழைவாயில் திறப்பு. சரி மூத்த பத்திரிகையாளர் பாரதி காலமானார். மூத்த பத்திரிகையாளர் ராஜநாயகம் பாரதி நேற்று காலமான அவருக்கு வயது 62. எப்படி இளமையில போயிட்டார். கடந்த சில வாரங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். பத்திரிகை துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றி பத்திரிகை துறைக்கு தனது காத்திரமான வழிபங்கை வழங்கிய பாரதி நிதர்சனம் பரதனின் சகோதரன் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய வேலை செய்து அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோமே. அனுர் அரசின் 2025 பட்ஜெட் நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும். IMF நிபந்தனை சொல்லியிருக்கு பூர்த்தி செய்யணும். அது மட்டும் அந்த விவாதம் எல்லாம் ஊற்றுவோம். அது மேலே நடக்குமாம். என்ன பாராளுமன்றம் பெரிய வில்லங்கமாக தான் இருக்கும். என்ன எதிர்கட்சிகள் எல்லாம் எதிராக தான் சொல்ல போயிடும். என்ன கடையில் முடிவு என்ன ஆகும்? முடிவு வர்றது ஒரே முடிவு தானே வரும். அது முடிவு முதலே தெரிஞ்சிருக்கும். சும்மா தேவையில்லாம் கதைக்க விட்டு என்ன நேரத்தையும் முன்னாக்கி 4 மணியும் முன்னாக்கி எங்களையும் எதிர்பார்க்க வச்சு இஞ்சார விளையாட்டுக்கு வந்துட்டு இந்துக்களின் சமரில் வெற்றியீட்டிய ஜாழ் இந்து அதுதான் பண்ணி பிரபல குத்துச்சண்டை வீரர் 28வது வயதில் உயிரிழப்பு. ஐயோ
ஏன் குத்தி செத்து போனாரு? வட்டத்துக்கான போட்டியில் 9வது சுற்றில் சக போட்டியாளர் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து பாத்தி. இந்த குத்துச்சண்டையும் இல்லைங்க மேன், அதெல்லாம் சைன் வச்சு தான் போகணுமா மேன்? நான் எல்லாத்துக்கும் தயாராக இதே இல்லை தேவையில்லாவே. அது 28வது வயதில் ஐயோ இவ்வளோ சின்ன பையன் என்ன. நடப்பாண்டில் 2.5 மில்லியன் தென்னைகள் பயிரிட திட்டம். நீ அதை விட்டு இஞ்சவா அவர் அதுக்கு நேரம் மற்றவன் அடிச்சு போட்டான். அடிக்க யோசிக்கிறது என்ன. இந்த தென்னம்பளை நாட்டைக்கு கொஞ்சம் ஊர் தென்னம்பளை ஊர் தென்னை சும்மா 3 மாதம் 3 வரியத்தை வச்சுட்டு கரைஞ்சல் என்ன வருத்தங்கள். அதுல எல்லாம் கூடாது. அரச பணியாளர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டணியினருடான சந்திப்பில் பிரதமர் தெரிவிப்பு. பெரும் ஆசிரியருக்கு தான் கூட போறாங்களோ இல்ல, இவர் அரசு உத்தியோகத்தர் இல்ல இருக்கு. பிரதமர் அவர் ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து இதன் போது அதிபர் ஆசிரியர்கள் ஆலோசனை சேவையில் கல்வித்துறையில் காணப்படும் பல பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக குறித்த சேவைகளில் காணப்படும் பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சனைகள், அதிபர் ஆசிரியர் சேவையில் தேசிய மற்றும் மாகாண முறையிலான இடமாற்றங்கள், பாடசாலைகள் மாணவர்களை சேர்த்தல், நிதி வசூலித்தல் எல்லாம் கதைச்சிக்கிறாங்களே. அப்போ இது எல்லாத்தையும் உள்ள சிக்கல்கள் நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சனை கொடுத்து கலந்துரையாடப்பட்டு அதுக்கு தக்க மாதிரி அவர் சொல்லிக்கிறான். ஒரு வகுப்பு அளவுகளை 35 மாணவர்களுக்கு மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெள்ளு புள்ளி பரீட்சைகளை நிவர்த்தி செய்வது எல்லாம் செய்யணும். பாத்தி 35 மாணவர்கள் அதான் கணக்காக இருக்கணும். 40-45 எழுதி போட்டு படிப்பிக்கோமிலா கொப்பியும் திருத்தலாது இல்லையே. கஷ்டம். சுகாதார பணியாளர்களை உள்ளிருக்க நடவடிக்கை. வெற்றிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்கிறார் அமைச்சர் நலிந்த. சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த மாதத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயசுத இவர் நீ சொன்ன மாதிரி ஹீரோ தான் என்ன. இது எனக்கு ஒரு சுகாதார தொண்டர்களோ சுகாதார பணியாளர்டா இந்த இஞ்சி இந்த சம்பளம் இல்ல வேலை ஆஸ்பத்திரியில அவங்க இல்லையாப்பா. அதே இல்லை, இது வந்து இலங்கை ஃபுல்லா சுகாதார சேவை இல்லை. அது சரி, இப்ப நான் சொல்றேன் அவையும் பணியாளராக தான் வேலை செய்ய அந்த தொண்டர்களா ரச்சனா என்ன செய்ய போறாங்களோ இல்லை. அவைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொன்னேன் இல்லை பாராமன்றத்துல அர்ஜுனா கேக்கு. முன்னுரிமை கொடுக்கப்படும் சொன்னப்ப அவைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த 170 என்ன பணியாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நீங்களும் கவனமாக இருங்க. இது எப்போ வருதுன்னு பார்த்துட்டு போடுங்க வேலை. அல்லாட்டி டக்குண்டு சந்திங்க என்ன இது ஒரு நடக்கும் தானே. அவர் கட்சி செய்தார் இல்லையா. இல்ல மெய்வல்லுநர் போட்டு இந்தியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொதிகள் வழங்கி வைப்பு. எங்க வெள்ளத்தால கவனிய மாட்டோம். கொடுத்தது சைனா சீன தூரத்தினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் தேவாலயம் திறந்து வைப்பு. அப்போ அது என்ன உச்சந்தொடும் தேங்காய் விலை. தேங்காய் விலையை பார்த்தீங்க 200 முதல் 250 வரையிலும், ஒரு சிறிய தேங்காய் 170 முதல் 190 வரையிலும் விற்பனை செய்கிறது காட்டாவில். பயிர் சேதங்களுக்கு இதுவரை 184 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கி வைப்பு. கமநல விவசாயிகள் காப்பீடு சபை தெரிவிப்பு. சரி, எரிவாயு விலையில் திருத்தம் அடுத்த வாரத்துக்குள் முடிவு. கூட்டுறதோ குறைக்கிறதோ தெரியாது. சரியோ 4ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. என்ன எங்களை கண்டுட்டு நாய்ப்புள்ள குறைக்கிறேன் அதுக்கு எங்க சத்தம் கேட்குது. என்ன உங்களை புதுசாக அவங்க மாதிரி வருவாங்க சத்தம் போடுறாங்கன்னு பார்க்குறேன். ரைட். இங்கே பாரதம் வெளிநாடு சிலியில் பரவும் காட்டுத்தீ அவசர நிலை பிரகடனம். காட்டுத்தீ தென் அமெரிக்கா நாடான சிலியின் என்ன அமெரிக்காவுக்கு என்ன நடந்தது? புதுசா வந்தேற பிடிக்க இல்லையோ இயற்கைக்கு. இறுதி கட்டத்தை எட்டிய போர் நிறுத்த ஒப்பந்தம். போர் நிறுத்த இறுதி கட்டத்தை பிணை கைதிகள் 3 பேரை கமாஸ் விடுவித்து இதற்கு பதிலாக 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஒழித்து. பார்த்து 3 பேருக்கு பதில் 100 ரெண்டாவது கூட பல்லமாயிருப்பாங்களே இந்த 3 பேரும். சொந்த மக்களை கொன்று குவித்த இஸ்ரேல் அம்பலமான உண்மைகள். இஸ்ரேல் எல்லையில் கமாஸ் படைகளை நடத்திய தாக்குதலின் போது மிக மோசமாக சொந்த மக்களையே பழிவாங்கும் ஹென்னிஃபெல் டிரெக்டிவ் என்ற நடவடிக்கை முன்னெடுத்ததாக முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கெலண்ட் ஒப்புக்கொண்டுள்ளார். விளையாட்டு என்ன அவங்கள சாட்டுறக்கோ இல்லை என்னதுக்கா செய்தி ஊடகம் ஒன்றுக்கோ அவர் அடித்த இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது இது கொடூர நடவடிக்கை. இந்த இராணுவ நடவடிக்கை என்பது எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க சொந்த மக்களையே பழி வாங்குவதாகும். இது என்ன கொடுமையடா இது. கனடா மீது ரம்மின் ஆசை உண்மையானது. கனடா மீது ட்ரம்பின் ஆசை உண்மையானது. ட்ரூடோ தெரிவிச்சிருக்கிறார். ஆசை சில இடங்கள்ல அதையும் பிடிக்கிற ஐடியா அதேதான். சீனாவில் நிலச்சரிவு 30 பேர் மாயம். சீனாவில் 30 பேரை காண இல்லை. இன்னும் எத்தனை தேடணும் என்ன.
10 வீடுகள் புகை உண்டு. பேருந்து லொரி மோதி விபத்து 41 பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு. மெக்சிகோவில் பேருந்து லொரி மோதி 40 பேர் ஸ்தலத்திலேயே சாரண்டா. அது என்ன பிளேன் மாதிரி தான் கிவில் மாதிரி தான் போயிருப்பாங்களே ரோட்டில். ஸ்பீட் கூட தானே அங்கே 48 பேர் ஏற்றி கொண்டு சென்ற இந்த வாகனங்களை அந்த 60க்கு மேலே ஓடாமல் உற்பத்தி செய்ய என்ன இப்போ போய் சேர்றல கூட அப்படி ஸ்பீடாக போய் என்னது இல்லைங்க நீ பெரியா போய் சேர. ஆம்புலன்ஸை மட்டும் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு மற்ற வாகனம் எல்லாத்தையும் அந்த வேகங்களை குறைச்சி அந்த உரிய நேரத்துக்கு போய் சேரையில சில விஷயங்கள் செய்யலாம் போடும். மற்றது ஸ்பீடாக தான் கொஞ்சம் வேகமாக ஓடும் வாகனம். வேகமாகவும் போகலாம், வேகமாகவும் அங்கேயும் போகலாம். கனடாவை உணவு பார்க்கும் சீனா. கனடாவின் குற்றச்சாட்டில் பரபரப்பு. சீனாவும் வந்துட்டு போறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கும் ஆசை, சீனாவுக்கும் ஆசை, எங்களுக்கும் ஆசை. அமெரிக்கா போறதுக்கு சீனா வருது தானே. ஓ என்ன ஓ அங்கே வரும் தானே வேறு என்ன இந்தியாவில் தகவல் கிடக்கு அது நெடுக்கத்தானே வருது. இந்தியாவில் வாரம் ஒரு யாழ்ப்பாணத்தை மூலிகை சுட்டக்காயை பற்றி தெரியுமா எனக்கு? சுட்டக்காய் எல்லாம் இதெல்லாம் வருது. அங்கெல்லாம் கணக்கு விஷயங்கள் கிடக்கு தெரியுமோ. 43 எம்பிக்கள் 122 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. 43 எம்பிகளுக்கு 122 கோடி. அப்பா வடக்கே செய்யலாம் போலோட கவிதை. மாவை கந்தனுக்கு தைப்பூச பால் கூட பவனி. முருகப்பெருமான் திருவடிகளை போற்றி துதித்து பால் தைப்பூசம் வருது இல்லை நாளைக்கு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மோதல். இதுவர் வைத்தியசாலை அனுமதி. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்று ஏற்பட்டுள்ள மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை முதல் கலைபுரம் அடிபட்டாங்க. இப்போ இவங்க அடிபடுறாங்களே. நாடு முழுவதும் மின்தடை. பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிக்கை கோரும் நடவடிக்கை. சட்டவிரோத தங்க நகைகளுடன் இதுவரை அதிரடி கைது. சட்டவிரோதமாக துபாயிலிருந்து. கோண்டாவில் யோகா பயிற்சியினர்கள் ஆரம்பம். யோகா பயிற்சியினர்கள் இந்தியாவில் செய்திகள் காணையில் என்ன இந்திய மீனவர்களது உடைமைகள் ஏலத்தில் விற்றது பதிவுத்துறை நீதிமன்றம். எல்லாத்தையும் அவங்கள்டைய வாங்கி விற்று போட்டு நேருது காசு கொடுப்பாங்களோ இல்லையா? இந்த 5,60,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த புடிவடம் இல்லை இந்த கப் இதுகளெல்லாம் என்ன சாமான் அதெல்லாம் அப்படியே கடல்ல நிற்கும். கடல்ல அங்க வந்து நெடுந்தீவு பக்கம் நீ போய் பார்க்கணும். எத்தனை சும்மா நிக்குதுண்டு அப்படியே விட்டு அப்படியே கடல்ல தாண்டு அப்படியே வீடியோ நடக்கிறாங்க. நான் இப்போ அங்கே போயிட்டு வந்த அந்த கடலுக்கு போயிட்டு வந்தவங்க எடுத்தவங்க நான் பார்ப்போம் பதிவிடுவோம். இந்திய மீனவர்கள் இங்கே மின்பிரபாக்கிலிருந்து வெளியான புகையை சுவாசித்த நாளூர் வைத்தியசாலை. மின்பிரபாக்கியில் கடந்த அரசின் கவனக்குறைவான திட்டமே மின்வெட்டுக்கு காரணம். இதெல்லாம் பலசக்தி அமைச்சர் குமார் இதை முந்தின நாங்கள் குற்றஞ்சாட்டு. இத்துடன் நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் ஆசிரியர்களுடன் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.